தாமரை போல் மலர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அள்ளி போல் மலர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மல்லி போல் மலர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேசப் போகிறேன். என் தலைப்பை பிரித்து, மனிதனானவன் ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வை வாழ வேண்டுமாயின் தன்னையும் தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழலையும் சுத்தமான வாழ்க்கைக்கு வழியமைக்கும். நாம் அனைத்து விடயங்களிலும் சுத்தமாக இருக்கும் போதே நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும். அவ்வாறு இல்லாதது பொது இடங்களில் குப்பை போடுவது, சிறுநீர் கழிப்பது போன்ற முறையாக கழிவுகளை அகற்றாமல் மேற்கொள்வோமேயானால் அது எம் வாழ்வின் ஆரோக்கியத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்தும். இன்று காரணம் பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுவதோடு மரணமும் இடம்பெறுகின்றது. இவ்வாறான சுத்தமற்ற செயற்பாடுகளினால் சமூகமும் பாரிய அழிவை நோக்கியே செல்கிறது. சுத்தத்தை முறையாக பேணுவதே அனைவரும் நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை வழியமைத்து தருகிறது. சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழி செய்யும். சுத்தம் சுகம் தரும். உணவில் சுத்தமே வாழ்வின் நித்தம். சுத்தமான இடமே ஆரோக்கியமான இடம். மகிழ்ச்சியான வீட்டின் அடிப்படை சுத்தம் பேணுவதே. கலக்கமில்லாத தூய்மை எமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். தினமும் உடலையும் சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்திருங்கள். உங்களின் சுத்தமே பூமியின் சுத்தம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுத்தம் செய்ய ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுகாதாரமான என்பது நலமான வாழ்வின் தொடக்க புள்ளியாக காணப்படுகிறது. நாம் உட்கொள்ளும் உணவு உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் முறை, உடற்பயிற்சி போன்ற ஆரோக்கிய செயற்பாடுகள் நம் வாழ்வின் ஆரோக்கியம் தங்கியுள்ளது. ஒவ்வொருவரும் தன் சுத்தம் பேணும் போதுதான் சுகாதாரமான பாதுகாப்பான வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொருவரும் தன்னில் இருந்து சுத்தத்தை பேணும் பொழுது சமூகமும் அவ்வழியினை விருப்போடு பற்றி நடனமாடும். தன் சுத்தம் பற்றி காண்போம். முதலில் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் நிலவிய சுகாதாரமான நிலைமை காரணமாகவே தன் சுத்தம் பற்றிய கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. மனிதனானவன் உடல் மற்றும் உள ரீதியாக ஆரோக்கியமான நலமாக வாழ்வதில் மூலமே வாழ்வு சிறக்கும். இத்தகைய நல வாழ்விற்கு வழியமைப்பதே சுகாதாரமாகும். எனவே அனைவரும் சுகாதாரத்தை கடைபிடித்து முக்கியமாகும் தன்னை பற்றிய சிந்தனையே பொது நலத்திற்கான தூண்டுகோலாகும். இந்நிலையில் ஒருவரும் தன் சுத்தத்தை பேணுவதுதான் சுத்தத்திற்கான பிறர் நம்மை மதிப்பதற்கு சுத்தம் அவசியமாகும். அதாவது தன் சுத்தத்தை பேணி வாழ்கின்றது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.